கொரியன் ஹாரர் படங்கள்னாலே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது த வெயிலிங் தான். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கல்ட்டு படமாக அது மாதிரி இருக்குது. அதே மாதிரி போன வருஷம் எக்ஸ்ட்ரீமான ஒரு படம் வந்தது. அது வெயிலிங் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஜேர்னலில் வந்திருக்கிற இன்னொரு படம் தான் இந்த ஸ்ப்ரிங் கார்டன். முன்னாடி சொன்ன அந்த 2 படத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோயின் ஜோயியோட கணவர் சூசைட் பண்ணிக்கிறாரு. ஜோயிக்காக கட்டப்பட்ட வீடு அவர் இறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு வருது. அதனால நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் அவங்க குடும்பம்லாம் சேர்ந்து அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சில அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், என்ன நடந்தது, இவர் ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டாரு, இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த படத்தோடைய மீதி கதை. அதாவது படத்தோட ஆரம்பத்துல இருந்து ஏதாவது ஒரு ஹாரர் எலிமெண்ட் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதுவும் ஓப்பனிங் சீன்ல ஒரு ஜம்ப் ஸ்கேர் ஒன்று வரும், அட்டகாசமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஹேங்கிங் சீன் வரும். அப்படியே சீன் பை சீனு ஸ்கேர் எலிமெண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கொடையை வச்சு வாயிலேயே குத்துறது, இந்த மாதிரி வந்துட்டு கழுத்தை திருகிறது, இந்த கை காலெல்லாம் வந்துட்டு திருகிறது, அப்படியே ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நிறைய சம்பவங்கள் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு அடுத்தடுத்து படம் ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வருது. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் வந்துட்டு பேய்க்கு பதிலாக இவங்க மாட்டிக்கிறது, அதெல்லாம் வந்துட்டு டக்கு நல்லாவே போச்சு. அதாவது படமே ஒரு நான் லீனியரா தான் போகுது. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்குது. அந்த பிளாஷ்பேக்லாம் வந்துட்டு அதுதான் வந்துட்டு கடுப்பே. என்னன்னா வந்துட்டு 4 பேர் சேர்ந்து நாசம் பண்ணிடுறானுங்க. நாசம் பண்ணதுக்கு அப்புறம் ஒருத்த வந்துட்டு இது பண்ணும்போது அவனுமே நாசம் பண்றான். இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக்கா போகுது. அது வந்துட்டு பெருசா ஒன்றும் பெரிய இம்பாக்ட்லாம் கொடுக்கல. ஆனா வந்துட்டு இந்த முன்னாடி ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு நல்லாவே போச்சு. ஆனா வந்துட்டு படம் ஃபுல்லாவே வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஹாரர் எலிமெண்ட், அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படம் ஃபுல்லாவே இருக்குது. கதையா வந்துட்டு ஒரு ஹெவியா இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அதுதான் இந்த ஒரு அழுத்து போன கதையா இருக்கிறது தான் வந்துட்டு பிரச்சனையா இருக்கு. மற்றபடி வந்து இந்த கொரியனுக்கே உண்டான டெம்ப்ளேட்ஸ் தான் இது. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா டக்குன்னு முடியுது. ஏன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு நல்லாவே இருந்தது. ஒன்றும் போர் அடிக்காம தான் போச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு பார்த்து சலிச்சனால நம்மளுக்கு போர் அடிக்குது. அதனாலதான் வந்துட்டு நான் அந்த வெயிலிங் படத்தை எல்லாம் சொல்றேன். ஏன்னா வெயிலிங் மாதிரியான படங்கள்லாம் ஏன் வந்துட்டு இப்பவும் நம்மளால வந்துட்டு பேச முடியுதுன்னா காரணம் என்னன்னா அதோட தனித்தன்மை தான். அது வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டனா இருக்கிற காரணமே வந்துட்டு அதோட கதையும் அதெல்லாம் வந்துட்டு அந்த நேட்டிவிட்டியோட இருக்கிற விஷயங்கள் எல்லாமே தான். ஆனா இதெல்லாம் தான் வந்துட்டு இவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. அதுவும் இந்த பேயை கன்வின்சிங் பண்றதெல்லாம் நிறுத்துங்கடா, டே பேயா இருக்கு விடுங்கடா, சும்மா போட்டு தாலி எடுத்துக்கிறானுங்க. அதாவது டைரக்டரே வந்துட்டு குழம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம சொல்ல வேண்டியது கரெக்டா சொல்ல முடியாம வந்துட்டு உழப்புன மாதிரி தான் இருக்குது. அந்த டிடெக்டிவ் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே தான், நல்லா தான் போச்சு அது வரைக்குமே. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கிளைமேக்ஸை வந்துட்டு உழப்புனானுங்க ஒரு உழப்புல, அதுதான் பிரச்சனையா இருந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு படம் நல்லாவே போயிருந்துச்சு. அதுதான் இதுல இருக்கிற பெரிய ஒரு டிராபேக்கா நான் பாக்குறேன். குறிப்பா ஜம்ப் ஸ்கேரு இந்த மாதிரியான படங்களை பாக்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி சின்னதா இருந்தாலே வந்துட்டு பயங்கர ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஆளுக பார்ப்பாங்க. நம்ம முக்கிய நல்ல படங்கள்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் எவனும் பார்க்க மாட்டான். இந்த மாதிரி படங்களை தான் எல்லாம் வந்துட்டு இப்பெல்லாம் வந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கிறானுங்க. அது வந்துட்டு சாபக்கேடு தான், ஒன்றும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. மற்றபடி நீங்க ஒரு ஹாரர் விரும்பியா இருந்து இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஜம்ப் ஸ்கேர்ஸ், இந்த கொடையிலேயே குத்துறது, பூசாரி வெட்டுறது, கழுத்து திருகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக இந்த படத்தை பாருங்க. ஒரு வாட்சபிளான படம் தான். நம்ம வேற ஒரு படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.